Hello friends, welcome to 9th XHTML and CSS Tamil tutorial. நான் சீனு. போன கிளாஸில் ஸ்டைல் ஷீட்டை பற்றி இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது ஸ்டைல் ஷீட்டை பற்றி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து போன கிளாஸில் அந்த பேராகிராஃப்க்கு கலரிங் கொடுத்தது. இப்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். ஒரு ஹெட்லைன் வச்சுக்கோங்களேன். Apple is nice. இந்த மாதிரி எழுதிட்டேன். இதுக்கு வந்து கலரிங் எப்படி கொடுக்குறது அப்படின்னா அதே மாதிரி தான் H2 அப்படின்றத வச்சு அந்த எலிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிமெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கான கலர் க்ரீன் கொடுக்குறேன். அப்புறம் ஃபாண்ட் போன டைம் ஃபாண்ட் ஃபேமிலி, அதாவது ஏரியல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை பற்றி சொல்லுறோம்ல. இப்போ ஃபாண்டோட இடம் எங்கெங்கே அப்படி இருக்கணும் அப்படின்றதுனால டெக்ஸ்ட் அலைன் அப்படின்ற ஒரு இதை பற்றி சொல்ல போகிறேன். டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னா அதோட பொசிஷன் எங்கே இருக்கணும் அப்படின்றது பாருங்கள். டெக்ஸ்ட் அலைன் நான் சென்டர்னு கொடுக்குறேன். கலர் க்ரீன் சென்டர், அதாவது இந்த ஆப்பிள்ன்றதை சேவ் பண்ணிடலாம். ப்ரௌசரில் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் சீனு XHTML அப்படின்றது வந்து இந்த ஃபஸ்ட் கொடுத்த கலர் கோடிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இஸ் நைஸ் ஃப்ரூட். இப்போ எழுதுனீங்கல்ல, க்ரீன் கலர் கொடுத்துட்டு சென்ட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் இப்படி வருது. ஏன் இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நான் சாப்பிட வேண்டிய நேரம். அன்றைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தாங்கன்னா சாப்பாடுன்னு கொஞ்சம் சிரிச்சுப்பாங்க. ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். இப்போது மத்தியானம் 2 மணி ஆக போது, இன்னும் சாப்பிடலை. அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடுத்தது நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பேக்ரவுண்ட் கலர் இமேஜஸ் அப்படின்ட்டு. இப்போது நார்மலாக பேக்ரவுண்ட்னாவே அது ஃபுல்லாக நம்ம எழுதுறது எல்லாமே பாடியில் தான் எழுத போகிறோம். அதனால் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது பாடி அப்படின்றத பொறுத்து தான். BODY எலிமெண்ட் மறந்துடாதீங்க. பாடி உள்ளார அதை எழுத போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் ஏதாச்சும் கொடுங்க. நீங்கள் இது RGB கலர் கோடிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணுறது தான். 330000 இது ஒரு கலர் கோடிங்கு. இதை முதல்ல செக் பண்ணி பார்த்துடலாம் வேலை செய்யுதான்ட்டு. பாருங்கள், கலர் வந்துருச்சா. இது RGB கலர் கோடிங்னு சொல்லலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஃபோட்டோஷாப்பில் அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பேக்ரவுண்ட் கலர், அப்புறம் அது கலர் வந்து டெக்ஸ்ட்டோட கலர் நார்மலாக நம்ம மாற்றிக்கலாம். இந்த கலர் கோடிங் இல்லைன்னா இதை அழிச்சிட்றேன். இப்போ இது நார்மலாக தான் இருக்கும். அப்போது அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கறது தான் பண்ணுறேன். நார்மலாக கலர், அது பேக்ரவுண்ட் கலர்னால் பின்பக்கம் என்ன வருதோ அந்த கலரை நார்மலாக கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன்னா ரெட்டுன்னு கொடுக்குறேன். ரெட் பேனா எல்லோ, ஏன்னா அப்போ தான் டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு இப்போ கலர் கோடிங் எதுவும் எழுதலை, ஆனாலும் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? அந்த கலர் கோடிங்கு அது ஸ்டைல் ஷீட்டில் எடுத்ததுனால சென்ட்ரலேருந்து அலைன் பண்ணதும் நார்மல் பொசிஷன் வந்துடுச்சு. H2ன்றதுனால பெரிய லைனு எல்லோ கொடுத்தோம்ல, அதனால் பேக்ரவுண்ட் கலர். இந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறோம். இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுல நம்ம பார்த்த மெத்தட் வந்து பாடி கொடுத்தீங்க, அப்புறம் H1P அது மாதிரி கொடுத்துட்டு அந்த அலைன் பண்ணது, பேக்ரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் ஃபேமிலி செலக்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் சேர்த்தோன்னா அதை எப்படி சேர்த்துறது அப்படின்றத பார்ப்போம். பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்தீங்க இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் கலரை கேன்சல் எடுத்துருங்க. பேக்ரவுண்ட் இமேஜ்னு போடுங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் செமிகானல் URL, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுக்கு URL அப்படி, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
நெட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த அதுக்குள்ளார அந்த URL இங்கே வந்து நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம், டைரெக்டாகவே அந்த இமேஜ் ஃபைல் நேம் போட்டால் வந்துடும். நான் ஏற்கனவே நான் வந்து இப்போ புதுசு ஒரு இமேஜ் சூஸ் பண்ண போகிறேன், உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. நான் ஏற்கனவே நிறையா வச்சுருக்கேன் இமேஜு. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கொஞ்சம் இமேஜை காட்ட போகிறேன். நேச்சராகவே எடுத்துக்கலாம். இதை நான் காப்பி பண்ணி எடுத்து என்னோடய இடத்துல பாருங்கள், நாங்கள் இங்கே தான் டாக்குமெண்ட்ன்ற இடத்துல சேவ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஹோம் அப்படின்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் எழுத ஈஸியாகும். பாருங்கள், ஹோம் ஜேபிஜி ஃபைல், இதை மறக்காதீங்க, ஏன்னா அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது ஹோம் டாட் ஜேபிஜி அப்படின்றத கொடுத்துட்டு கலரோட கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் கொடுத்துட்டோம், சேவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? பேக்ரவுண்டில் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்ம காட்டியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எந்த இமேஜாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த ஸ்டைல் ஷீட்டில் அதோட தெரியுதுங்களா, பேக்ரவுண்ட் இமேஜ் அதோட செட் பண்ணிட்டோம். கலரை வந்து எல்லோ, அதாவது இது டெக்ஸ்ட்டு, இந்த கலருன்றது வந்து டெக்ஸ்ட்டு, நம்ம என்ன எழுதுறோமோ அது வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். பாடியில் என்ன எழுதிருக்கீங்களோ அது. அப்புறம் இதுவே நம்ம பொசிஷன் மாற்றியோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வரணும் அப்படின்றதெல்லாம். மார்ஜின் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஒரு 200 பிக்ஸு மார்ஜின், மார்ஜின் லெஃப்டில் ஒரு 200 பிக்ஸ் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ரைட்டில் ஒரு 200 மார்ஜின் போட மறந்துட்டேன், சாரி, 400 பிக்ஸு. 400 வேணால் 200 கொடுக்கலாம், ஏன்னா அப்போ தான் ஒரே மாதிரி வரும். மார்ஜின் பாருங்கள், மார்ஜின் லெஃப்டில் 200 பிக்ஸ், ரைட்டில் 200 பிக்ஸு. எங்கள் செமிகோலன் போட மறந்துடாதீங்க. சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள், அந்த நம்ம எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்டில் ரைட்டில் இந்த பக்கம் நம்ம சின்ன டெக்ஸ்ட்டுன்றதுனால தெரியல. இந்த இடத்துலேருந்து இங்கே வரையும் 200 பிக்சல், இந்த இடத்துல 200 பிக்சல், அது தான் நம்ம மாறி இருக்குது, பார்த்துக்கோங்க. மார்ஜின் லெஃப்ட்டு ரைட்டு. இப்போ வேணால் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஒரு 500 போடுறோன்னு வச்சுக்கோங்க, சென்ட்ரலில் வரும், தெரியுதுங்களா? அது வந்து சென்ட்ரலில் எங்கே வேணாலையும் மூவ் பண்ணிக்கலாம், அதுதான் மார்ஜின் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இந்த கிளாஸ் என்னென்னா, ஒரு ஸ்டைல் ஷீட்டை வச்சு பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி மாற்றுறது, டெக்ஸ்ட்டு கலர் கொண்டு வரது எப்படி, RGB கலர் யூஸ் பண்ணுறது, இங்கே எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் CSS அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதை நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணுறதுனால புதுசாக டிசைன் கிடைக்கும். இந்த கலர் கோடிங்கே வச்சு நம்ம டேபிளுக்கு கலர் போடுறது, பேடிங் அமைக்கிறது, அதோட ஹைட்டு வித்து இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் மாற்றி நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன், ஒரு நல்ல அழகான வெப்சைட் உருவாக்கலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்ப்போம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.